Hi, hello viewers. This video is sponsored by SBO Digital Marketing. இதில் ஒர்க் எப்படின்னா நம்ம பார்ட் டைம் ஜாப்பில் எர்ன் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இதில் ஒர்க்கு எந்த மாதிரி பேஸில் இருக்குன்னா மொபைல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஷேர்ஷாட் மூலிமா நம்ம ஒரு கண்டென்ட்டை ஷேர் பண்ணுறது மூலிமா நமக்கு அவங்க அமௌண்ட் கொடுப்பாங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணுவீங்க, பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசிரியர் என்ன தெரியுமா? அது அனுபவம்தான். பள்ளியிலே நமக்கு கற்றுக் கொடுப்பது ஆசிரியர். வீட்டில் நமக்கு கற்றுக் கொடுப்பது அப்பா, அம்மா. ஆனா வாழ்க்கையை முழுமையாக கற்றுக் கொடுப்பது யாருனா அது அனுபவம்தான். அனுபவம் என்றால் என்ன? அனுபவம் அப்படின்னா நீ சந்தித்த நிகழ்வு, அதில் நீ கற்றுக்கொண்ட பாடம், அதிலிருந்து உருவான உன் அறிவு. உதாரணம், ஒரு குழந்தை முதல் தடவை தீயை தொடும். கை சுட்டுவிடும். அவன் கற்றுக்கொள்கிறான், தீ அருகே போகக்கூடாது. இதுதான் அனுபவம். அனுபவம் தரும் முக்கிய பாடங்கள் 1. தோல்விதான் வெற்றிக்கு அடித்தளம். பள்ளியிலே தோல்வி என்றால் நாம மதிப்பெண் குறைவாக எடுத்ததுன்னு நினைக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் தோல்வி பெரிய அனுபவம். ஒவ்வொரு தோல்வியும் நம்மை நெருக்கடி, சிரமம், வலி, துன்பம் மூலம் கற்றுக் கொடுக்கிறது. உதாரணம், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவருடைய முதல் சேட்டலைட் லான்ச் தோல்வியடைந்தது. ஆனால் அந்த தோல்வியிலிருந்து கிடைத்த அனுபவம்தான் ஏசாரோவை உலகளவுக்கு கொண்டு போனது. 2ஆம் மனிதர்களை அறிதல். வாழ்க்கையில் எல்லாரும் நல்லவராயிருப்பதில்லை. யார் உண்மையிலேயே உனக்காக நிற்கிறார்கள், யார் வாயால் மட்டும் பேசுகிறார்கள், இதை சொல்வது புத்தகமில்லை, அனுபவம்தான். ஒருவன் கஷ்டத்தில் விழுந்தால் 100 பேர் பேசுவார்கள். ஆனா உதவ வருபவன் 1 அல்லது 2 பேர்தான். அந்த அனுபவம்தான் உனக்கு யாரை நம்பணும், யாரை விட்டுடணும் என்பதை கற்றுத்தரும். 3ஆம் நேரத்தின் மதிப்பு. சிறுவயதில் நேரம் வீணாகிறது போல தோன்றும். ஆனா வாழ்க்கை ஒரு சர்டன் ஏஜுக்குப் பிறகு நேரம் எவ்வளவு விலை மதிப்புடையது என்பதை நமக்கு அனுபவம்தான் உணர்த்துகிறது. 4வது, பணம் எல்லாமே இல்லை. சிலர் நினைப்பார்கள் பணம் இருந்தா வாழ்க்கையெல்லாம் ஈஸி அப்படின்னு. ஆனா அனுபவம் கற்றுக் கொடுக்கும் ஹெல்த், ஃபேமிலி, பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாமல் பணம் போதாது. மருத்துவாயில் கோடி இருந்தாலும் உடல் நலம் இல்லை என்றால் பயனில்லை. 5வது, உழைப்பின் பலன். சுருக்கமான வழியால் கிடைக்கிற வெற்றி நீண்ட நாள் நீடிக்காது. ஆனா உழைப்பின் மூலம் கிடைத்த வெற்றி உன்னை வாழ்நாள் முழுவதும் நிலைக்கும். எஸ் தோனி கிரிக்கெட்டில் வந்த விதம். அவர் அனுபவங்கள். டிக்கெட் கலெக்டர் இருந்து இந்தியன் டீம் கேப்டன் ஆன கதை உழைப்பால் கிடைத்த வெற்றியின் சான்று. வாழ்க்கையில் அனுபவம் எதற்கெல்லாம் உதவுகிறது? தீர்மானம் எடுக்க, தவறு மீண்டும் செய்யாமல் இருக்க, மன அழுத்தத்திலிருந்து தப்பிக்க, மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்ல, மன உறுதியுடன் வாழ அனுபவம் அறிவு. அறிவு புத்தகத்திலிருந்து கிடைக்கிறது. அனுபவம் வாழ்க்கையிலிருந்து கிடைக்கிறது. அறிவு நமக்கு வழிகாட்டும். ஆனா அனுபவம் நம்மை நிஜ உலகத்துக்கே டைரக்டாக தூக்கி போடும். பிரபலங்களின் அனுபவம் 1. வள்ளலார் வறுமையால் பட்ட பசி பிறரை பசிக்க விடக்கூடாது என்ற அனுபவத்தை உருவாக்கியது. 2ஆம் காந்தி தென்னாப்பிரிக்காவில் நடந்த அநீதி அவரை சத்திய சோதனை பாதைக்கு தள்ளியது. 3ஆம் அம்பேத்கர் சாதி வேறுபாட்டின் வலி அவரை சமூக சீர்திருத்தியாக மாற்றியது. அனுபவம் இல்லையென்றால் இவர்களின் பெயரே நம்ம வரலாற்றில் இருக்காது. அனுபவம் என்றால் அது நம்மை அழவைக்கும். சில சமயம் உடைக்கவும் செய்யும். ஆனாலும் அது நம்மை உருவாக்கும். பள்ளியில் கற்ற பாடங்கள் மறக்கலாம். ஆனா அனுபவம் கற்ற பாடங்கள் வாழ்க்கை முழுவதும் நம்மோடு இருக்கும். அனுபவம்தான் உண்மையான ஆசான்.